உமர் இப்னு அப்துல் அசீஸ் அவருடைய ஒரு கூற்றாக வரக்கூடியதுதான். இது ஒரு ஹதீஸாகவும் சிலர் சொல்லுவார்கள், ஆனால் ஹதீஸாக இது நிறுவப்படலை. உமர் இப்னு அப்துல் அசீஸ் அவர்களுடைய ஒரு கூற்றாகத்தான் இது நிறுவப்பட்டது. அது என்னன்னா, ரஹிமல்லாஹு இம்ரஅன் அரஃப கத்ர நஃப்ஸிஹி வ வகஃப இந்தஹு. அல்லாஹு தஆலா ஒரு மனிதனுக்கு ரஹ்மத் செய்யட்டும், அருள் பாலிக்கட்டும். எப்படியான மனிதன்? அரஃப கத்ர நஃப்ஸிஹி, தன்னுடைய கெப்பாசிட்டி என்ன என்பதை அறிந்து கொண்டு வ வகஃப இந்தஹு, அந்த எல்லையோட அவர் அவர் நின்று கொண்டார். அதாவது அதற்குரிய வேலையை அவர் செய்தார். இந்த கெப்பாசிட்டி என்ன, அதற்குரிய வேலையை அவர் செய்தார். அப்படியான ஒரு மனிதனுக்கு அல்லாஹு தாலா அருள் பாலிக்கட்டும், ரஹ்மத் செய்யட்டும் என்று சொல்லி உமர் இப்னு அப்துல் அசீஸ் சொன்னார். அப்ப உமர் இப்னு அப்துல் அசீஸ் வந்து இஸ்லாமிய உலகத்துல தோன்றின ஒரு மிகச்சிறந்த ஆட்சியாளர், ஒரு மிகச்சிறந்த லீடர் அவர். அப்ப ஒரு லீடர் வந்து அவருக்கு கீழே இருக்கிற ஆக்களை பயன்படுத்துதல் என்று சொல்றத வந்து அவரு சும்மா தூக்கி போட்டு ஆக்களை பயன்படுத்தல. ஒவ்வொரு ஆளுடையும் கெப்பாசிட்டி என்ன, அந்த கெப்பாசிட்டிய சரியாக அடையாளம் கண்டு அங்க அவர் பயன்படுத்தி இருக்கிறார். அப்ப அந்த தியரிய புரிஞ்சு கொண்டதனாலதான் அவர் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லி இருக்கிறார். அவருடைய வாயிலிருந்து இப்படி ஒரு வார்த்தை வந்தது வந்து அப்படி ஒரு தியரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொடுத்தான் அவர் அதை அவருடைய ஆட்சியை நடத்தி இருக்கிறார். அப்ப ஒவ்வொரு ஆளும் அவருடைய கெப்பாசிட்டியை விளங்கி அந்த வேலையை செய்யறது முக்கியம் என்று சொல்றார். அப்ப அவர் எந்த அளவு தூரத்துக்கு ஒவ்வொரு ஆளுடையும் கெப்பாசிட்டியை விளங்கி இருப்பார், அந்த கெப்பாசிட்டிக்குரிய ஆக்கள் அந்தந்த இடங்கள் அவர் பயன்படுத்தி இருப்பார். அதனாலதான் கிட்டத்தட்ட 2 வருஷம் தான் அவருடைய ஆட்சி இருந்தது. ஆனா அந்த 2 வருஷத்துல மிகப்பெரிய சக்சஸ அடைஞ்ச ஒரு ஆட்சி. எந்த அளவு கண்டா இஸ்லாமிய வரலாற்றுல சொல்வார்கள் என்றால், அவருடைய ஆட்சி கால பகுதியில ஜக்காத்தை பெறுவதற்கு தகுதியான ஒத்தருமீக்கள் அவ்வளவு பேரும் வந்து எக்கனாமிக்கலி ஸ்டேபிளாக இருந்தார்கள். அப்ப ஜக்காத்தை வந்து கொடுக்கறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க, எடுக்கிறதுக்குரிய தகுதியானாக்கள் ஒத்தரும் இல்லை. அப்ப எக்கனாமிக்கலி வந்து எவ்வளவு ஸ்டேபிளாக இருந்திருக்கிறது. அப்ப ஒரு பெரிய டெவலப்மெண்ட் ஒன்றை நோக்கி போய்த்திருக்கிறது தானே. அப்ப ஒரு 2 இயர்ஸ்ல அப்படி ஒரு பெரிய சேஞ்ச் அவர் செஞ்சிருக்கிறார். அப்ப அதுக்கு மெயின் ரீசன் என்ன, அந்த அவர் அந்த கெப்பாசிட்டிஸை சரியாக யூட்டிலைஸ் பண்ணதுதான் மிக முக்கியமான காரணம். யார் யார் எங்க யூஸ் பண்ணணும் அதை சரியாக யூஸ் பண்ணிக்கிறார்.